4000 இவிஎம் மிஷின்ஸ் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. 4, 5வது மாடியில தீப்பிடிச்சிருக்குது. 5, 6, 7ல எந்த ஒரு தீ இதுவும் கிடையாது. நேரா 8, 9வது மாடியில தீப்பிடிச்சிருக்குது. எப்படி இது நடந்துச்சு? சமீப காலமாக வெஸ்ட் பெங்கால் நடந்த விஷயம் தொடர்பாக இவிஎம் மிஷின் நிறைய குளறுபடி நடந்துச்சு அப்படின்னு ஆதாரத்தோட நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. நம்ம கூட 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பூத்துல 88% முஸ்லீம்கள் இருக்காங்க, ஆனா அந்த பூத்துல பிஜேபி 97% வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஆதாரங்களோட குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்க நேரத்தில் எப்படி தீப்பற்றுச்சு? தீயணைப்பு துறையினரே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கு தேர்தல் ஆணையம் சரி, அந்த தரப்பும் சரி என்ன மாதிரி விளக்கத்தை கொடுக்குறாங்க? இது தொடர்பாக இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அலிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அரசு அலுவலகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு அடுக்குமாடி கட்டிடம், ஒரு 10லிருந்து 11 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்டிடமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, 5வது அந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து ஏற்படுது. தீ என்ன பண்ணுது, மலமளப்புடன் பரவுது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக தீ பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. 4, 5வது இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த இவிஎம் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, 9வது தளங்கள் வச்சிருக்காங்க. மொத்தம் 4000 விவிபேட் மிஷின்ஸ், இவிஎம் மிஷின்ஸ் அப்படின்னு எல்லா செட்டப்புமே அந்த தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4000 மிஷின்ஸ் இருக்கிறதாகவும், இப்ப சமீபத்தில் மேற்குவங்கத்தில் முடிந்த எலெக்ஷன் அங்க பயன்படுத்தப்பட்ட இவிஎம் மிஷின்ஸ் அது எல்லாமே அப்படின்னு தரவுகள் சொல்றாங்க. ஸோ அந்த 8, 9 தளத்தில் தீப்பிடிக்கிறது, கொழுந்து விட்டு எரியுது. ஸோ 4, 5 தளத்தில் பற்றிய தீ வந்து 8, 9வது தளம் போயிட்டு அங்கே இவிஎம் மிஷின் மொத்தமாகவே தீக்கரையாகி இருக்குது. ஒன்றும் கூட ஒரு இது கூட மிஞ்சலை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சர்ச்சை அப்படிங்கிறது இங்கே தான் தொடங்குது. அதாவது 3, 4வது தளத்தில் தீ பிடிக்குது அப்படிங்கிறது முதல் இது. ஆனால் 4, 5, 6 அப்படிங்கிறதுல எந்த ஒரு தீ பெரிய அளவில் தீ வந்து பரவலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறது அப்படின்னா தீயணைப்பு துறையினரே தங்களோட அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 8, 9வது தளத்தில் வந்து கொழுந்து விட்டு தீ எரியுது, மொத்த தளமே பஸ்பமாகிறது, இது எல்லாமே வந்து தீக்கிரை ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து 4, 5 தளங்கள் பிடிச்ச தீ வந்து அடுத்த தளங்கள் இல்லாமல் அதை தாண்டி 8, 9 தளங்களில் போய் தீப்பிடிச்சு அப்படிங்கிறது முதல் கேள்வியா தீயணைப்பு துறையினரே வைக்கிறாங்க. இது எங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் முன் வைக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா 3வது தளம் 4வது தளம் அப்படிங்கும்போது தீ பற்றி எரிஞ்சிருக்கும். அப்போதே வந்து ஏன் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது அந்த இவிஎம் மிஷின் வச்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கும், எவ்வளவு முக்கியமான இடத்துல அந்த இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கண்காணிப்புகள் சரியாக இல்லை அப்படிங்கிறது முதல் கேள்வியாக வைக்கிறாங்க. தாமதமாக தான் எங்களுக்கு தகவல்கள் வந்து, அதாவது நாங்கள் வரும்பொழுதே தீ வந்து 8வது மாடிக்கு போயிருச்சு, பத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தீயணைப்பு துறையினர் வந்து சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்றாங்க, அப்படின்னு கூட தீயை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல இவிஎம் மிஷின் மாதிரி ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிஷின் வைக்கக்கூடிய அந்த ஒரு தளத்தில் அந்த தீ விபத்து தொடர்பாக அந்த பாதுகாப்பு கருவிகள்லாம் இருக்கு, அலாரம் சிஸ்டமாக இருக்கட்டும், தீ அணைப்பு கருவிகள் இருக்கும், இதெல்லாம் ஏன் வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படிங்கிற முக்கியமான 3 கேள்விகளை தீயணைப்பு துறையினர் சார்ந்தே கேட்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. சில மணி நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய தாக்குதலை தொடங்குறாங்க. அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை நேரடியாகவே கேள்வி கேட்கிறாங்க, கடுமையான சந்தேகங்களை ஏற்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் இவிஎம் இயந்திரங்கள் அந்த ஃப்ளோர் மட்டும் எரியுது, அதற்கு கீழே இருக்க ஏன் எரியல அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கிறாங்க. பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமாக இருக்குது, பாதுகாப்பு முழுவதுமாக ஏன் தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனடியாக ஏன் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன கடுமையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஆதாரங்களை அளிப்பதற்கான முயற்சி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம 2-3 வீடியோக்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அதாவது 164வது பூத் அப்படிங்கிற ஒரு டைப்பிக்ல அந்த வீடியோவை நான் போட்டுருந்தோம். அதில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் மொத்தமே பார்த்தீங்கன்னா சிபிஎம் சார்ந்த ஊராக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்களுமே சிபிஎம்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களாக சிறைசாலை சென்றவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையினுடைய பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்பொழுது 88% வந்து முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பூத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 97% வாக்குல வாங்குறாங்க அப்படின்னு, சிபிஎம் வெறும் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், டிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரிசல்ட் வந்து வந்திருக்குது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு, மிகப்பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அதாவது முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுக்கு
எதிராக செயல்படக்கூடிய கட்சியாக பாஜக தன்னை தானே காட்டிக்கிறாங்க. அந்த மேற்கு வங்கத்தில் வந்து முஸ்லீம் வேட்பாளர் ஒருத்தரை கூட போடல பாஜக. 27% முஸ்லீம்கள் மொத்தம் மேற்கு வங்கத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட நேரடியாக பேட்டி எடுக்கும்போது கூட நாங்கள் யாருமே இந்த கட்சிக்கு ஓட்டே போடல, அப்படி எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி பதிலே அவங்க நேரடியாகவே சொல்றாங்க. இப்படியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இவிஎம் மீது தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுக்கான ஆதாரமாக இந்த இவிஎம்கள் இருக்குது, அதனால அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற வேலையை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தரப்பினர்கள் வச்சிருக்காங்க. சோ இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவிஎம் மிஷினை ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா வைப்பாங்க. பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய கட்டிடங்கள் வைக்கிறது அப்படிங்கிறதா வழக்கமாக இருந்திருக்கு. அங்கே எதுவும் பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கலாம், அதனால தீ விபத்து நடந்திருக்கலாமே ஒழிய இதுல பெருசா சதியில ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு தரப்பினுடைய வாதமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த தீயணைப்பு துறையினரை இதை எதுக்காக சந்தேகம் எழுப்பியதாக இருக்கட்டும், 3-4 பிடித்த தீ வந்து அடுத்த ஃப்ளோர்ல போகாம நேரடியாக 8-9 கட்டிடங்களை பிடிச்சி எரிஞ்சது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, ஒரு விவிபேட் அல்லது இவிஎம் மிஷின் வச்சிருக்கணும் அப்படின்னா அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையமே ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24 மணி நேரம் அங்கே வந்து கேமரா வந்து ஆன்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி வெளியே போறவங்க யாரு உள்ள வரவங்க யாரு அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே வந்து என்ட்ரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னும், தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் அப்படிங்கிறவங்க பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஃப்ளோர், அதாவது 3வது ஃப்ளோர்ல தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா 8-9வது ஃப்ளோரில் கார்ட்ஸ் இருந்திருப்பாங்க, பாதுகாப்பு பணியில் இருந்திருப்பாங்க, சிசிடிவி கேமரா இருந்திருக்கும், தீயணைப்பு அந்த அலாரம் சிஸ்டம் இருந்திருக்கும். இத்தனையும் தாண்டி ஏன் வந்து தகவல்கள் வந்து 3, 4, 5, 6, 7, 8வது ஃப்ளோர் வர வரைக்கும் தீயணைப்பு துறைக்கு தகவல் போகாமல் இருந்திருக்குது அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல மேற்கு வங்கத்தில் இந்த டிவி மிஷின் கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருந்திருக்குது அப்படின்னும், வேண்டுமென்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விவிபேட் வந்து எரிக்கணும், அது ஆதாரத்தை அளிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளோ கைட்லைன்ஸ் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, முக்கியமான இயந்திரமாக இவிஎம் இருக்குது அப்படி எல்லாத்துக்குமே தெரியும். நகரத்தினோட முக்கியமான பகுதியில் ஒரு பில்டிங்கில் தீப்பற்றி எரியுது, இத்தனை இருந்தும் கூட எப்படி வந்து இவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்க தீயணைப்பதற்கும் தீயணைப்பு வருவதற்கும் அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் கேட்குறாங்க எதிர்க்கட்சி தரப்பினர். சோ தொடர்ந்து இது போன்ற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இவிஎம் சுற்றும் தேர்தல் ஆணையத்தை சுற்றி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பல்வேறு தரப்பினர் இவிஎம் மீது குற்றம் சாட்டிட்டே இருக்கிறாங்க, சந்தேகத்தை எழுப்புறாங்க, வழக்குகளை திறக்கிறாங்க, டெக்னிக்கலா இவ்வளவு இஷ்யூஸ்லாம் இருக்குது, டேட்டாக்கள் திருடப்படுகிறது, ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களும் ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான பதில்களும் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்திலிருந்து வருதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கு. பெரிய அளவுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுறதில்லை. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்பாக போடுறாங்க, இவிஎம் மிஷின் வந்து பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்தல் நடக்குது, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலம் அந்த தேர்தல் முடிந்து கொஞ்ச நாள்லேயே இந்த குளறுபடிகளாக நடக்குது அப்படின்னு ஆதாரத்தோட தகவல்கள் வெளிவருது. சமீபத்தில் தெலுங்கானாவில் பார்த்தோம் ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நேற்று முந்தானத்து வந்து மேற்கு வங்கத்தில் அந்த 164 பூத் சம்பவத்தை சொல்றாங்க. அது மாதிரி ஆங்காங்கே என்ன சொல்றாங்க, ஆதாரத்தோட நம்ம வந்து இந்த இவிஎம் மிஷின்கள் குளறுபடிகள் இருக்குது, ஹேக் செய்யப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவிபேட் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டிங்கும் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூ வருது, வாக்குப்பதிவின் போது டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா அது திருப்பி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணப்பட்ட பிறகு அந்த மிஷின் எடுத்து வாக்கெண்ணும் பொழுது நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும், ஒரு சின்னத்திற்கு வாக்களிச்சோம் அப்படின்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு சின்னத்துக்கு வாக்குகள் பதிவாகிறது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இவிஎம் மீது ஆதாரத்தோட வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து சரியான விளக்கம் தரப்படவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் தரப்புல வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஐஆரின் மூலமாக வந்து பண்றாங்க, வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமை இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இவிஎம் மிஷின் மீதான குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இது இரண்டுக்குமே வந்து போதிய அளவு விளக்கம் கொடுக்கப்படல அப்படிங்கிறதும், ஏன்னா இந்த இவிஎம் மிஷினா இருக்கட்டும் எஸ்ஐஆரா இருக்கட்டும் சரியாக இருக்கும் பொழுதுதான் ஜனநாயக திருவிழாவான தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கைக்குரிய வகையில நடக்கும். அதை மக்கள் வந்து தேர்தல் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அடுத்த 5 ஆண்டுகள் யார் நம்ம ஆட்சி பண்ணணும், நமக்கான கொள்கைகளை யார் வகுக்கணும், நமக்கான திட்டங்களை யார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த தேர்தல் நாள். அது மீது மக்கள் நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் தான் இவ்வுலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா வந்து அதே ஜனநாயக பாதையில பயணிக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த இவிஎம் எஸ்ஐஆர் போன்ற இதுல சந்தேகங்கள் வரும் பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு அப்படின்னும் ஒரு தரப்பினர் தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க.
ஓகே மக்கள், நான் வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 4000 இவிஎம் மிஷின்கள் அப்படிங்கிறது தீப்பற்றி எரிஞ்சு முழுவதுமாக வந்து அழிஞ்சு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிட்ட இது போன்ற நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதனால் இந்த சம்பவம் குறித்து தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன விளக்கம் தேர்தல் ஆணையம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது விசாரணை ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தனி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எஸ்ஐடி அமைக்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் நேரடியாக போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இதுவும் சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள்? இது ஒரு சாதாரண விபத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி ஏதாவது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.